அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவை மாவட்டம் காரமடை அப்படின்ற ஊரில் காளாம்பாளையம் அப்படின்ற ஒரு பகுதியில் இஸ்லாமியர்கள் பிணத்தை புதைப்பதற்கு முற்பட்ட போது அதை தடுக்க வந்த காவல் ஆய்வாளர் மீது இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை தாக்க முற்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்துக்கள் குடியிருப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் பிணத்தை புதைக்க வந்திருக்காங்க. இதுதான் அங்கே உள்ள பிரச்சனை. யாராவது குடியிருப்பு பகுதியில் ஒரு சுடுகாடு அமைப்பாங்களா? இது என்ன வகையில் ஒரு ஜென்மங்களும் தெரியல. குடியிருப்பு பகுதியில் இந்துக்கள் பெருமளவு வாழக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியில் பிணத்தை புதைப்பதற்கு இஸ்லாமியர்கள் முற்பட்டுள்ளனர். இது அங்கே உள்ள பகுதி மக்கள் கேள்வி கேட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்குன்னு அவர்களும் தடுக்கிறாங்க. இதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை சச்சரவு நடந்துக்கிட்டு இருக்குது. இவர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்கன்னு தெரில. எந்த ஒரு அறிவு உள்ள மனிதன் எவனை செய்கிற வேலையாது. ஒரு ஊருக்குள்ளே ஒரு இடம் வாங்கினா அந்த இடம் உனக்கு சொந்தம், ரைட்டு தான். அந்த இடத்த குடியிருப்பு வாசிகள் இருந்தால் வீடு கட்டுவாங்க, இல்லைனா வேணா ஒரு டென்ட்டு போட்டு கொட்டாயை போட்டு என்ன கம்பெனி நடத்துவானோ. ஆனால் பிணத்தை புதைப்பேன்னு சொல்லி அடாவடி பண்ணுறதுல என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது? இப்போ இந்த பிணத்தை புதைக்க விட்டோம்னா நாளைக்கு இது வக்ஃபு போர்டு சொந்தம்னு சொல்லி அந்த ஊரையே வக்ஃபு போர்டு சொந்தம்னு சொல்லி கொண்டாடணும். What?
பெருகிட்டு வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வட மாநிலத்தில் நடு ரோட்டில் இஸ்லாமியர்கள் தொழுகை செய்வது. இதே போல் டிராஃபிக் இடைஞ்சலாக நடு ரோட்டில் தொழுகை செய்த இஸ்லாமியர்களை 8 வயது அள்ளி தூக்கி போட்ட வட மாநில போலீஸார். இதுக்கு அந்த போலீஸாரை சூழ்ந்து கொண்டு எல்லா இஸ்லாமியர்களும் அவர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. இவனுக்கு என்ன மனநிலை இருக்காங்கன்னு தெரியல இந்தியாவில். भाई सजदे में थे, देख सकते हो भाई लोग, सजदे में थे भाई लोग जितने भी है, नियत कर रखे थे, इसने लात मारा है, पुलिस वाले ने लात मार रहा है और मुसलमानों को मार रहा है। ये इन लोग की वीडियो है।